Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TN சமச்சி 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல எக்ஸைஸ் 2.3ல क्वेश्चन நம்பர் 6ல இருந்து 10 வரைக்கும் பார்க்க போறோம். இப்போ நம்ம 6th சம் பார்த்திடலாம். Ismail ordered a collection of beads. He received 50 beads in all. Out of that 15 beads were brown. Find the percentage of brown beads. இப்போ இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இஸ்மாயில் வந்து டோட்டலாக 50 பீட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து 15 பீட்ஸ் வந்து ப்ரௌன் சொல்கிறாங்க. அந்த ப்ரௌன் கலர் பீட்ஸோட பர்சன்டேஜ் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சொல்யூஷன் போயிடலாம். இப்போ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து எழுதிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ அதில் வந்துட்டு ப்ரௌன் பீட்ஸோட டோட்டல் எழுதிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் ப்ரௌன் பீட்ஸ் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. இப்போ இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ எழுதிக்கலாம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரௌன் பீட்ஸ் ஈக்குவல் டு, அப்போ எப்பயுமே பர்சன்டேஜ் வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷன் எழுதணும். அதுக்கப்புறம் இன்டூ 100% போட்டோம்னா நமக்கு பர்சன்டேஜ் வந்து கிடச்சிடும். அப்போ ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுறது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க 50. அதில் 15 பீட்ஸ் வந்து ப்ரௌன் கலர். ஸோ அதை வந்து நம்ம நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். அப்போ நமக்கு ஃப்ராக்ஷன் என்ன கிடச்சிருக்கு பாருங்க, 15/50 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ பர்சன்டேஜுங்கிறதுனால நம்ம இன்டூ 100 வந்து போட்டுக்கிறோம். அப்போ இன்டூ 100 போடும்போது கையோட நீங்கள் இந்த பர்சன்டேஜ் சிம்பிளும் போட்டுக்கணும். இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 150 50, 250 வந்து 100. இப்போ 15ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 13 கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 7th சம் பார்த்தலாம். ராமு ஸ்கோர்ட் 20 out of 25 marks in English, 30 out of 40 marks in science and 68 out of 80 marks in mathematics. In which subject his percentage of marks is best? இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராமு அவங்களோட மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள் 25க்கு 20 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சயின்ஸில் வந்து 40க்கு 30 அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸில் வந்து 80க்கு 68 வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எந்த சப்ஜெக்டில் வந்து அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சப்ஜெக்ட்லேயும் வந்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ சொல்யூஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருந்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். அப்போ நம்ம எழுதிக்கலாம் பர்சன்டேஜ் இன் இங்கிலீஷ். அப்போ இங்கிலீஷோட பர்சன்டேஜ் வேணும்னா என்ன பண்ணுவோம், இங்கிலீஷில் அவங்க எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்கன்னு எழுதி அதோட இப்போ இன்டூ 100ன்னு நம்ம பண்ணணும். அப்போது இதில் இங்கிலீஷில் பாருங்கள் டோட்டல் மார்க்ஸ் வந்து 25, அதில் இவங்க ஸ்கோர் பண்ணது வந்து 20. அப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் டோட்டல் மார்க்ஸ் எழுதியிருக்கோம். நியூமரேட்டரில் வந்து இவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை எழுதியிருக்கோம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃப்ராக்ஷன். இப்போ பர்சன்டேஜ் வேணும்னா என்ன பண்ணுவோம், இன்டூ 100 போடணுமா. அப்போ இன்டூ 100 போடும்போது நம்ம பர்சன்டேஜும் போட்டுக்கணும். இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 125 25, 425 வந்து 100. இப்போ 20ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, நமக்கு 80%ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் வந்து பர்சன்டேஜ் இன் இங்கிலீஷ். அடுத்து நம்ம பர்சன்டேஜ் இன் சயின்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து 40, அதில் இவங்க ஸ்கோர் பண்ணது வந்து 30. ஓகே, அப்போ நம்மளோட ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 30/40ன்னு கிடச்சிருக்கு இன்டூ 100%. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நான் கட் பண்ணிடுறேன். அடுத்து 1 4s are 4, 25 into 4 வந்து 100. இப்போ 3ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 75%ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து பர்சன்டேஜ் இன் சயின்ஸ். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது பர்சன்டேஜ் இன் மேக்ஸ். அப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து 80, இவங்க ஸ்கோர் பண்ணது வந்து 68. அப்போ நம்மளோட ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 68/80ன்னு கிடச்சிருக்கு இன்டூ 100% நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம பர்சன்டேஜ் மாற்றணும்னாலே இன்டூ 100 நம்ம போடுவோம் இல்லையா. அப்போது இங்கே கேன்சல் பண்ண போகிறோம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ 2 டேபிளை நான் கேன்சல் பண்ணுறேன்.
அப்போ 4 2s are 8 வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு 5 2s are 10ன்னு கிடச்சிடும். திரும்ப வந்து நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 2 2s are 4 வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 2s are 6, 4 2s are 8. திரும்பவும் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1 2s are 2, இங்கே வந்து உங்களுக்கு 17 டைம்ஸ் வந்து 34 வரும். இப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் பாருங்கள், 17 into 5ன்னு கிடச்சிருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? 17 into 5 நமக்கு வந்து 85ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 85%. இப்போ எந்த சப்ஜெக்டில் அவங்க பெஸ்ட்டு பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கிலீஷில் வந்து 80, சயின்ஸில் வந்து 75, மேக்ஸில் பாருங்கள் 85%. அப்போது மேக்ஸில் தான் வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது இல்லையா? அப்போ நம்ம லாஸ்ட் லைனில் எடுத்து எழுதிடலாம். therefore his percentage of marks is best in maths. Okay, next sum பார்த்தலாம். next 8th sum பார்த்தலாம். Peter requires 50% to pass. If he gets 280 marks and falls short by 20 marks, what would have been the maximum marks of the exam? இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு பீட்டருக்கு வந்து 50% மார்க் வந்துட்டு எடுக்கணும். ஆனால் அதில் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 280 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 20 மார்க்கில் வந்து அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ஓகே, மொத்தம் 50% மார்க் எடுத்தால் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஆனால் பீட்டர் வந்து 280 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் 20 மார்க்ஸில் வந்து அவங்க ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மினிமம் மார்க் எவ்வளோ வேணும் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா 280 + 20 300 மார்க் வந்து வேணும் மினிமம் மார்க் பாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த எக்ஸாம். அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மொத்தமாக எவ்வளோ மார்க்ஸுக்கு அந்த எக்ஸாம் வந்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன் போயிடலாம். இப்போ இந்த கொஷினில் வந்து பீட்டரோட ஸ்கோர் என்ன அப்படின்னா 280. பீட்டர் ஸ்கோர் வந்து 280. ஓகே, அவர் எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்காரு அப்படின்னா 20 மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. அப்போது பாஸ் பண்ணுறதுக்கு மினிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 + 20 300 மார்க். ஓகே, அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம். மார்க் required to get pass equal to பீட்டர் வந்து 280 மார்க் வாங்கினாங்க, 20 மார்க் வந்து வேணும் அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு. அப்போ எவ்வளோ ஆச்சு டோட்டலாக? நமக்கு 300 மார்க் தான் வந்து ரிக்வயர்ட் டு கெட் பாஸ். அதாவது பாஸ் மார்க் ஆகணும் அப்படின்னா நம்ம 300 மார்க் வந்து எடுத்துருக்கணும். ஓகே, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த கொஸ்டினில் இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ரிக்வயர்ட் டு கெட் பாஸ். அதை நம்ம அடுத்த லைனில் எழுதிக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் required to get pass. இது எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 50% நம்ம கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது வந்து பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்னா 50% வேணும். இதே வந்து பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னா 300 மார்க் வந்து வேணும். அப்போது 50% ஆஃப் டோட்டல் மார்க் நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு? 300ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, புரியுதா? அதாவது ஒரு எக்ஸாமில் வந்து 50% மார்க் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து நம்ம பர்சன்டேஜில் சொல்கிறோம். இதே நம்ம மார்க்கில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? 300 மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் நம்ம சொல்லுவோம். அப்போது இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, இது வந்து மார்க்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மார்க் நமக்கு எப்படி கிடச்சிருக்கும்? 50% ஆஃப் டோட்டல் மார்க் நீங்கள் போடுறப்ப தானே இந்த 300 உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ எழுதிக்கலாம் 50% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 300. ஓகே, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 50 இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக பை 100ன்னு எழுதுகிறோம். ஆஃப்னா இன்டூ, அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்ஸ் நம்ம அப்படியே எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 300. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது டோட்டல் மார்க்ஸ். அதை நம்ம அதே சைடு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த 300 நம்ம அதே சைடு வச்சுட்டு
இந்த 50 100 ரெண்டையுமே நம்ம ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு வந்து மூவ் பண்ண போகிறோம். இப்போ 50 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, அப்போ நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது டினாமினேட்டர் போயிடும். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள் 50 மேலே இருக்கா, அப்போ நெக்ஸ்ட் சைடில் நம்ம 50 வந்து கீழே எழுதிக்கலாம். பாருங்கள் நான் எழுதிட்டேன். அதே மாதிரி 100 கீழே இருக்கா, அதாவது டினாமினேட்டரில் இருக்கா, அப்போ நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது இது மேலே போயிடும், அதாவது நியூமரேட்டர் போயிடும். அப்போது இன்டூ 100 நான் மேலே எழுதிட்டேன். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நான் கட் பண்ணிடுறேன். 1 5 5, 2 5 10. 300 into 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 600ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம், அதாவது மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த எக்ஸாம். அப்போ நம்ம எழுதிடலாம் therefore maximum marks of the exam equal to 600. okay, next sum பார்த்தலாம். நெக்ஸ்ட் நம்ம 9 சம் பார்த்தலாம். Kyle scored 225 marks out of 500 in revision test 1 and 265 out of 500 marks in revision test 2. Find the percentage of increase in her score. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கயல் வந்து ரிவிஷன் டெஸ்ட் 1ல் வந்து 500க்கு 225 வாங்கியிருக்காங்க. அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் 2ல் வந்துட்டு 500க்கு 265 மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்கும் செகண்ட் ரிவிஷனுக்கும் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அந்த இன்க்ரீஸ் ஆனதோட பர்சன்டேஜ் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். இப்போ நம்ம எழுதிக்கலாம் மார்க் ஸ்கோர்டு இன் ரிவிஷன் 1. அப்போ ரிவிஷன் 1ல் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா 225 மார்க்ஸ் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க் ஸ்கோர்டு இன் ரிவிஷன் 2. ரிவிஷன் 2ல் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 265 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் இன் மார்க் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, எவ்வளோ மார்க் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ரிவிஷன் டெஸ்ட் 2ல் வந்து 265 மார்க் வாங்கியிருக்காங்க. டெஸ்ட் 1ல் வந்துட்டு 225 மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போது எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 265ல் இருந்து 225 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ 40ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 40 மார்க்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது இதில் டோட்டல் மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 500. ஓகே, இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எழுதிடலாம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஹர் ஸ்கோர் ஈக்குவல் டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 40 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து 500 இன்டூ 100 வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கொஷினில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஹர் ஸ்கோர் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ அதுக்காக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ மார்க் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது அது நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த மார்க் பை டோட்டல் மார்க்ஸ் வந்து 500, நமக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால இன்டூ 100 போடுறோம். அப்போவே நம்ம பர்சன்டேஜ் சிம்பிளும் போட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? பாருங்கள், 20க்கு 20 நான் கேன்சல் பண்ணிடுறேன். இது ரெண்டும் நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1 5 5, 8 5 40. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8%. அப்போ 8% ஆஃப் மார்க் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் 10th சம் பார்த்துடலாம். ரோஜா earned rupees 18,000 per month. She utilized her salary in the ratio 2:1:3 for education, savings and other expenses respectively. Express her usage of income in percentage. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோஜா வந்து 18,000 வந்து 1 month சேலரியாக அவங்க வாங்குறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க 2:1:3ங்கிற ரேஷியோவில் வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. எப்படின்னா 2 வந்து எஜுகேஷனுக்கு, 1 வந்து சேவிங்ஸ்க்கு, 3 வந்து அதர் எக்ஸ்பென்ஸுக்கு வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட இன்கமோட யூசேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து பர்சன்டேஜில் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் போயிடலாம். நம்ம எழுதிக்கலாம் ரோஜாஸ்
monthly income equal to rupees 18,000. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரேஷியோ வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எதுக்குன்னா எஜுகேஷனுக்கு, செகண்ட் ஒன் வந்து சேவிங்ஸ்க்கு, தேர்ட் ஒன் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு. இப்போ அந்த ரேஷியோ எப்படி நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாருங்கள், 2:1:3ன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஜுகேஷனுக்கு, செகண்ட் வந்துட்டு சேவிங்ஸ்க்கு, தேர்டு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஜுகேஷனோட பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எஜுகேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நமக்கு எஜுகேஷனுக்கு வந்து 2 பார்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸாக அதை டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 2 + 1 வந்து 3, அது கூட இன்னொரு 3 ஆட் பண்ணுங்க 6. அப்போ மொத்தமாக 6 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. எதை பிரிச்சிருக்காங்க? அவங்க சேலரியை வந்து 6 பார்ட்டாக பிரித்து அதில் வந்து 2 பார்ட் எஜுகேஷனுக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க. ஓகே, அப்போது இதோட அமௌண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2/6 இன்டூ இந்த மந்த்லி இன்கம், அதாவது 18,000. இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எஜுகேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுலேருந்து நம்ம பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம அந்த ரேஷியோ எடுத்து எழுதிடலாம். ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:1:3. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவங்க எஜுகேஷன் சொன்னாங்க இல்லையா, அப்போ நம்ம எழுதிக்கலாம் அமௌண்ட் யூஸ்டு ஃபார் எஜுகேஷன். அப்போது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எஜுகேஷனோட பார்ட் வந்து 2, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இங்கே கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 6 கிடச்சிது. அப்போ 2/6 இன்டூ சேலரி வந்து 18,000. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 6 டேபிளில் 1 6 6, 3 6 18, இந்த 3 zeros நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாம். இப்போ 2ஐயும் 3,000ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு 6,000 கிடச்சிருக்கு. இதுதான் அமௌண்ட் யூஸ்டு ஃபார் எஜுகேஷன். ஓகே, இப்போ இதோட பர்சன்டேஜ் வேணும் இல்லையா, அப்போ நம்ம எழுதிடலாம் பர்சன்டேஜ் ஆஃப் எஜுகேஷன். அப்போ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஃப்ராக்ஷன் வேணும். அப்போ ஃப்ராக்ஷனில் பாருங்கள், 6,000ங்கிறது நமக்கு நியூமரேட்டரில் வரும். அதாவது அமௌண்ட் யூஸ்டு ஃபார் எஜுகேஷன் வந்து 6,000 பை டோட்டலுங்கிறது இங்கே என்னது, டினாமினேட்டரில் எப்பயுமே நம்ம டோட்டல் எழுதுவோம். டோட்டலுங்கிறது இங்கே நம்ம எதை சொல்கிறாங்கன்னா இவங்களோட மந்த்லி இன்கம் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு இங்கே டோட்டல். அதாவது 18,000ல் 6,000 வந்து எஜுகேஷனுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ டினாமினேட்டரில் வந்து நம்ம 18,000 எழுதிக்கிறோம். அப்போ பர்சன்டேஜ் வேணும்னாலும் என்ன பண்ணுவோம், இன்டூ 100% எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ அதான் பண்ண போகிறோம், இன்டூ 100%. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பாருங்கள், 2 0க்கு 2 0, அப்புறம் 1 0க்கு 1 0. இப்போ வந்து நான் 3 டேபிளை கேன்சல் பண்ணிடுறேன். 6 3s are 18 வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 3s are 6 வரும். அப்புறம் இந்த 2 0 வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம 2 டேபிளை கேன்சல் பண்ணிடலாம். 3 2s are 6, இங்கே பார்த்தீங்கன்னா 1 2s are 2, 0 0 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ 100 வந்து 3 டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100ஐ வந்து 3ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை எடுத்து நம்ம எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், 100 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3 3s are 9, திரும்ப 3 3s are 9. அவ்வளோதான், எழுதுறதுக்கு நம்பர் இல்லை. அடுத்து என்ன பண்ணுறோம், மேலே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போடும்போது திரும்பவும் 10 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம 3 3s are 9 தான் எடுக்கணும். திரும்பவும் 10 தான். அப்போ 3 3s are 9. அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ நம்மளோட ஆன்சர் பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு, 33.33% கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, இப்போ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, செகண்ட் ஒன் வந்து சேவிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ அது கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம 2/6ன்னு போட்ட இடத்துல 1/6ன்னு எழுதணும். ஏன் நம்ம டினாமினேட்டரில் 6 எழுதுறோம் அப்படின்னா இங்கே டோட்டல் பார்ட்ஸ் வந்து 6 தான். இதில் ஆட் பண்ணால் நமக்கு 6 தான் வருது. ஓகே, அப்போ எழுதிக்கலாம் அமௌண்ட் யூஸ்டு ஃபார் சேவிங்ஸ் ஈக்குவல் டு
இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/6 வரும். ஏன்னா 1 ரேஷியோவில் 1 பார்ட்டு கொடுத்துருந்தாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 6 இன்டூ அவங்களோட மந்த்லி இன்கம் வந்து 18,000. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 6 டேபிளில் 3,000 வருது. அப்போ அமௌண்ட் யூஸ்டு ஃபார் சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,000. இப்போ இதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எழுதிடலாம் பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்ஸ் ஈக்குவல் டு, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சேவிங் பை டோட்டல் இன்கம், அதாவது 18,000 இன்டூ 100% எழுதணும். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 20க்கு 20, அப்புறம் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இது ரெண்டும் நமக்கு 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 6 3s are 18 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 3s are 3, அப்புறம் 0 0 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6ன்னு கிடச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 2s are 10, இந்த 0 எடுத்து நம்ம எழுதிக்கலாம். இப்போது 50 வந்து நமக்கு 3 டேபிளில் வந்து வராது. ஸோ நம்ம 50யை வந்து 3ஆல் டிவைட் பண்ணி நம்மளோட ஆன்சர் என்னவோ அதை எடுத்து எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், 50யை வந்து 3ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போது 1 3s are 3 கிடச்சிருது. 5 - 3 வந்து 2, இந்த 0 எடுத்து எழுதிடலாம். 6 3s are 18 வந்துடுது. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 வரும். இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டுக்கலாம். திரும்ப 6 3s are 18, சப்ராக்ட் பண்ணால் 2 தான். அப்போ திரும்பவும் 6 3s are 18 தான் நமக்கு வரும். இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். ஓகே, அப்போ நம்மளோட ஆன்சர் பாருங்கள் 16.66% கிடச்சிருக்கு. ஓகே, இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்ஸ். அடுத்து நமக்கு தேர்டாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம எழுதிடலாம் அமௌண்ட் யூஸ்டு ஃபார் அதர் எக்ஸ்பென்சஸ். இப்போ அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து அவங்க என்ன பார்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா 3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3/6ன்னு கிடைக்கும். இந்த ஆட் பண்ணால் நமக்கு 6. அப்போ நம்ம எழுதிடலாம் 3/6 இன்டூ டோட்டல் இன்கம், அதாவது 18,000. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 6 டேபிளை கேன்சல் பண்ணும்போது நமக்கு இங்கே 3,000 வந்துடுது. 3,000 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 9,000 கிடச்சிருக்கு. இதுதான் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் அதர் எக்ஸ்பென்சஸ். இப்போ இதோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் அதர் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் எழுதி பை அவங்களோட இன்கம் 18,000 இன்டூ 100%. இப்போ இது கேன்சல் பண்ண போகிறேன். 20க்கு 20, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. அடுத்து இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு 9 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 9s are 18 வரும். இங்கே வந்து 1 9s are 9, அப்புறம் இந்த 2 0 இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இது ரெண்டும் நமக்கு 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 2s are 2, 5 2s are 10, அப்புறம் இந்த 0 எடுத்து எழுதிக்கோங்க. பாருங்க, கேன்சலேஷன் முடிஞ்சுது. ஸோ நமக்கு 50 இன்டூ 1 வந்து 15 கிடச்சிருக்கு. பை இங்கே டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, அது எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50%. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.